நம்ம இன்றைக்கான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதை லஞ்சுக்கும் கொடுக்கலாம். அது என்னங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வெட்டிக்கிறேன். இதை நான் மிக்சியில் போட்டு அரைக்கத்தான் போகிறேன். அதனால் நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இதை அரைக்கையில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இது நீங்கள் சும்மா வெட்டி போட்டு நீங்கள் துருவிட்டு அரைச்சாலும் சரி. நான் சின்ன சின்னதாக வெட்டிட்டு இன்றைக்கி மிக்சியில் போட்டு நல்லா பையனாக அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி எல்லா பீட்ரூட்டையும் வெட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவே நல்லா மையாயிரும். உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து நம்மளுக்கு கரெக்டாக செய்ய வராது. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் சட்னிக்கு. ஃபஸ்ட்டு சட்னிக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க இந்த சட்னிக்கு. கூடவே காரத்துக்கு நான் அன்றைக்கி 2 மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா 2 பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் ஒரு பெரிய துண்டாக சேர்த்துக்குங்க. இஞ்சி இந்த சட்னிக்கு அந்த இஞ்சியோடைய டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி மட்டும் கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்குங்க. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இட்லி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஒருவேளை இட்லி மாவு இல்லை, தோசை மாவு தான் இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, இடியாப்பு மாவு வச்சுருந்திங்கன்னா அந்த மாவை இதோட தோசை மாவோட கலந்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த பீட்ரூட்டு, அந்த பீட்ரூட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு. இது அந்த மாவில் கலக்கையில் அந்த பீட்ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் மிக்ஸ் ஆகையில் அவ்வளோ ஒரு அழகான கலர் வந்துச்சுங்க. பார்க்கையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலரு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். அப்படி பாருங்கள், டோட்டலாக அந்த கலர் மாறிடுச்சு. ஒயிட்டாக இருந்தது, ஒரே ஒரு பீட்ரூட் தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலர் வந்துருச்சு. ஸோ இந்தளவு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி அந்த மினி இட்லியோடைய பிளேட்டட் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கலராக குட்டியாக க்யூட்டாக செய்யலை, ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நெய் தடவிக்கலாம். நெய் நல்லா தடவிக்கிங்க. நெய் தடவையில் நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாமல் எடுக்க வரும் இட்லி. அதே நேரம் இட்லியோடைய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம சாப்பிடையில். அதனால் நெய் கொஞ்சம் நல்லாவே தடவி எடுத்துக்கங்க. இப்போ நான் எல்லா பிளேட்லேயுமே நெய் தடவிட்டேன். இதை எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டியாக ஊற்றிடலாம். இது நீங்கள் உங்களுக்கு பார்க்கையில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியும். இவ்வளோ தடவணுமா, ஒன்றுன்னா எப்போ குட்டி குட்டியாக ஊற்றி எப்போ எடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம். வேகிறதுமே ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வெந்துடும். அவ்வளோ டக்குன்னு ரொம்ப குட்டியாக தானே இருக்குது. அதனால் சீக்கிரமே வெந்துடும். அதோட ரொம்ப ஹெல்தி வேறு. நம்ம பீட்ரூட் அரைச்சி அதை நம்ம ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்குறோம். இது பார்க்குறதுக்குமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் மாவில் மட்டும் கலந்துருக்கனால நம்ம சட்னியில் அதனால தான் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்போ இது சாப்பிடல, இஞ்சி சட்னியோட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கீழ்த்தட்டில் ஊற்றலைங்க. எப்போவுமே எனக்கு கீழ்த்தட்டில் தண்ணி வரும். அதனால் நான் ஊற்றவே இல்லை. நான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கீழ்த்தட்டில் தண்ணி வராது அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கிங்க. இல்லாட்டி கீழ்த்தட்டில் ஊற்றாதீங்க. நான் மேலே உள்ள மற்ற தட்டில் மட்டும்தான் ஊற்றிருக்கேன், 4 தட்டில். இது ஊற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வேகிறது எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக குயிக்காக வெந்துடும். இந்த சரி நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் தண்ணி அடுப்பில் வச்சுட்டுங்கிட்ட ஊற்ற ஆரம்பித்து நம்மளுக்கு தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம இட்லி எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இட்லி. இந்த சைடு நம்ம சட்னிக்கு வதக்கணும் இல்லையா, அது நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே உப்பு இன்னும் நம்ம சேர்க்கலை. அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அதனால் நான் தண்ணி சேர்க்காமல் இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி எதுவுமே தாளிக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே தாளிக்கலை. அந்த இஞ்சியோடைய டேஸ்ட்டு தான் இந்த சட்னியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் இட்லியோட சாப்பிடையில ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி வெந்துருச்சு.
உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். பாருங்கள் கீழ்த்தட்டில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொரு குழியிலையுமே வந்து தண்ணி இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து கீழ்த்தட்டில் வந்து ஊற்றவே மாட்டேன் எப்போவும். உங்களுக்கு அப்படி தண்ணி வராது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இட்லி பார்க்குறதுக்கே. நம்ம நெய் தடவுறனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வருது பார்த்திங்களா? நீங்கள் இதுவே நெய் தடவாமல் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எண்ணெயுமே யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நெய்யே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒட்டாமல் ரொம்ப அழகாக எடுக்க வரும். டக்குன்னு குயிக்காகவும் எடுத்துடலாம் நீங்கள். இதே மாதிரி நான் எல்லா பிளேட்லேயும் உள்ள இட்லியெல்லாம் எடுத்துட்டேன். மொத்தம் 4 பிளேட் ஊற்றணும் இல்லையா? 4 பிளேட்டில் உள்ள இட்லியும் இவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு. இதை நீங்கள் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்துடலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவுமே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, கலர்ஃபுல்லாக க்யூட்டானது. நீங்கள் பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய இட்லி குழியில் கூட ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்காண்டி நான் அன்றைக்கி வந்து சின்னதில் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மோர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மோரில் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப ப்ளெயினாக தான் இன்றைக்கி வந்து மோர் வச்சுருக்கேன், உப்பு மட்டும் சேர்த்து.